ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்க முடியாது, உண்மைதான். ஷேர் மார்க்கெட்ல தொலைக்கிற மாதிரியும் தொலைக்க முடியாது. ஓகே. சைக்கிள் டைம் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இந்த கான்செப்ட் தான் இப்போ மார்க்கெட்ல நடக்குது, உலகம் புறாவே நடக்குது. ஓகே. ஜஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு செக் கொடுக்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளியரிங் 10:30 மணிக்குள்ள செக்கை டெபாசிட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பைசா வரதுக்கு 72 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு செக்கை டெபாசிட் பண்ணால் நாளன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் காத்தாலும் நீங்கள் பைசா வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு செக் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளியர் ஆன பிறகு அவருக்கு செக் கொடுக்குறீங்க. ஓகே. அவர் செக்கை டெபாசிட் பண்ணால் அவர் அக்கௌண்ட் போகிறது 144 மணி நேரம் ஆகிடும். 72 அவருக்கு 72 144 மணி நேரம். ஸோ ஒரு சைக்கிளுக்கு 144 மணி நேரம். இப்போ என்ன ஆச்சுனாக்கா நான் ஜிபே வச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு 10,000 பைசா அனுப்பினாக்கா இட் இஸ் நாட் ஈவன் நெக்ஸ்ட் செகண்ட், இன்ஸ்டன்ட் ரியல் டைம் மணி டிரான்ஸ்ஃபர்ன்றான். ஆர்டிஜிஎஸ்னே பேர், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இல்லையா. ரியல் டைம் உங்களுக்கு வந்துடுது. நீங்கள் குவிக்காக இருந்தீங்கன்னா அடுத்த 15 செகண்டில் நீங்கள் 3 பேருக்கு அந்த 5,000 பிரித்து அனுப்பிடலாம்.